Good morning, good morning, good morning all. Good morning. Good morning students. Good morning. Good morning. Welcome to the live class. Good morning. Good morning. Good morning. இப்போ நமக்கு இந்த சிலபஸ்ல ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ்ல குழந்தைங்களுக்கு டவுட் இருக்கு. இப்ப அனிமல் டிஷ்யூஸ் படிக்கணுமா வேணாமா? அந்த டாபிக் நேம் இருக்கு, அனிமல் டிஷ்யூஸ் படிக்கணும். நான் கூட சில இதுல வந்து ஃப்ராக் மட்டும் தான் ரீசன்ட் டெக்ஸ்ட் புக்ல இருக்கு, ஃப்ராக் மட்டும் படிச்சா போதும்னு சொல்லியிருப்பேன். அப்படி கிடையாது. ஆக்சுவல் திங் என்ன அப்படின்னா ஃப்ராக் படிக்கணும், ஆஃப் அண்ட் இன்செக்ட் அப்படிங்கிறது காக்ரோச் படிக்கணும், அண்ட் அனிமல் டிஷ்யூ படிக்கணும். அனிமல் டிஷ்யூஸ் கம்பல்சரி நீங்க படிக்கணும். அந்த டேர்ம் கொடுத்துருக்காங்க, அதுல இருந்து கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பழைய என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ல படிங்க. சார் டெக்ஸ்ட் புக்கே அப்டேட் பண்ணிட்டாங்களே, டெக்ஸ்ட் புக்ல இல்லாதது எப்படி கேட்பாங்க? ஃபேமிலிஸ் 5 ஃபேமிலிஸ்ல 3 ஃபேமிலிஸ் புதுசு கொடுத்துருக்காங்கல்ல, அப்ப ஃபேமிலிஸ் புக்ல இல்லாததே கேட்கறாங்கல்ல, அப்ப பழைய என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற டாபிக்க கேட்பாங்க. ஆனா பழைய என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கே படிக்க சொல்றீங்களா? அப்ப அப்படி நான் சொல்ல வரல. என்ன சாப்டர்லாம் ரிமூவ் பண்ணாங்களோ அதை விட்டுடுங்க. அதுல என்ன டாபிக் இன்க்ளூட் இருக்கு அப்படிங்கிறத பாத்துக்குங்க. அனிமல் டிஷ்யூஸ் இருக்கு, இந்த வார்த்தை இருக்கு, அதனால இதுல உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடாது. அனிமல் டிஷ்யூஸ் இருக்கு, ஆஃப் அன் இன்செக்ட் காக்ரோச் இருக்கு, ஃப்ராக் இருக்கு. எக்ஸ்ட்ராவா ஃப்ராக் படிக்கணும் நம்ம புது சிலபஸ்ல. போன வருஷம் படிச்சதோட எக்ஸ்ட்ராவா நம்ம என்ன படிக்கணும்? ஃப்ராக் படிக்கணும். அவ்வளவுதான். இப்ப நம்ம வந்து கொஸ்டினுக்கு போலாம். சரி, சாப்டர் நம்ம கிளாஸ்க்கு போலாம். ஓகே, சாரி. சோ இப்ப நம்ம சீடு பார்க்கணும் இல்லையா? இன்னைக்கு சீடு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். என்ன இது பெருசாக மாட்டேங்குது, ஒரே நிமிஷம். ஓகே, லோடிங் ஆகுது. சீட் வந்து நமக்கு என்னது? போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர். போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர். ஓகே, சீடு வச்சாச்சு. ஸோ சீடு படிக்கலாம். ஏஞ்சியோஸ்பர்ம்ல, ஏஞ்சியோஸ்பர்ம்னா ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். இன் ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ் the seed is the final product of the sexual reproduction. ஃபர்ஸ்ட் லைன்லயே கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனோட அல்டிமேட் ப்ராடக்ட் என்ன? சீட். That is very important. It is often described as fertilized ovule. Seed is fertilized ovule. அப்போ ப்ரீ-ஃபர்டிலைசேஷன், ஃபர்டிலைஸ்ட் வார்த்தையை பாருங்க, பிரிச்சு பாத்தீங்கன்னா திருப்பியும் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்ல, ஒரு தடவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா. ஃபர்டிலைசேஷனுக்கு முன்னாடி ஓவியூல், ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் ஃபர்டிலைஸ்ட் பாஸ்ட் டென்ஸ், ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் ஓவியூல் என்னவா மாறிடுது? அல்டிமேட்டா சீடா மாறிடுது. ஓவியூல் சீடா மாறிடுது. சோ சீட் இஸ் ஃபர்டிலைஸ்ட் ஓவியூல். ஓவியூல் தான் சீடா மாறி இருக்கு. ஓகே, சீட்ஸ் ஆர் ஃபார்ம்டு இன்சைட் ஃப்ரூட்ஸ். அப்ப சீடை சுத்தி உங்களுக்கு யார் இருக்கா? ஃப்ரூட்டுக்குள்ளதான் சீடு இருக்காங்க. அதனாலதான் இதுக்கு பேரு ஏஞ்சியோஸ்பர்ம். இந்த ஏஞ்சியோ எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? ஃப்ரூட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. சீடு வந்து ஸ்பெர்ம்னா சீடு, சீடு ஃப்ரூட்டுக்குள்ள இருக்கு. ஃப்ரூட் ஏஞ்சியோ பாக்ஸ் மாதிரி, ஒரு கவர் மாதிரி. சோ ஃப்ரூட்டுக்குள்ள சீடு இருக்கு. அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், ஓவியூல் சீடா மாதிரி இருக்கு, யாரு ஃப்ரூட்டா மாறினா? ஃப்ரூட்டோட ப்ரீ ஃபர்டிலைஸ்டு ஸ்ட்ரக்சர் யாரு? ஓவரி ஃப்ரூட்டா மாறினாங்க. ஓவரி ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் யாரா மாறினாங்க? ஃப்ரூட்டா மாறினாங்க. A seed typically consists of seed coat. ஒரு சீடுக்குள்ள, சீடுல என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்கு? சீட் கோட் இருக்கு. சீட் கோட்னா வெளியில 1 or 2 சீட் கோட் இருக்கலாம். அதாவது ஓவியுள்ள இன்டெக்யூமெண்ட்ஸ் ஒண்ணு படிச்சிருப்போம். அவுட்டர் இன்டெக்யூமெண்ட், இன்னர் இன்டெக்யூமெண்ட். 2 இன்டெக்யூமெண்ட் இருந்தா சீட் கோட் வந்து 2. ஒரே ஒரு இன்டெக்யூமெண்ட் இருந்தா ஒரு சீட் கோட். சோ சீட் கோட் இருக்கலாம், சீட் கோட்ஸ் இருக்கலாம். காட்டிலிடன் இருக்கலாம், காட்டிலிடன்ஸ் இருக்கலாம். ஏன் சார் காட்டிலிடன்ஸ்? டைகாட்டா இருந்தா 2 காட்டிலிடன்ஸ், மோனோகாட்டா இருந்தா சிங்கிள் காட்டிலிடன். ஓகே, காட்டிலிடன்னா என்ன? சீட் லீஃப், சீடுக்குள்ள இருக்க லீஃபி ஸ்ட்ரக்சர். அண்ட் an embryonal axis. எம்பிரியோனல் ஆக்சிஸ் சீட்ல இருக்கு. எம்பிரியோ டெவலப் ஆகி தானே யங் பிளான்ட் வருது. எம்பிரியோ யாருக்குள்ள இருக்கா? சீடுக்குள்ள இருக்கா. The cotyledons of embryo are simple structures, generally thick and swollen. Swollenனா நல்லா வீங்கி போய் ஃப்ளஷ்யா, நல்லா அதிகமா குண்டா கொழுப்பு அப்படி இருக்குதுன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி
ஏன் இருக்கு அப்படின்னா டியூ டு ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் ரிசர்வ். எக்ஸாம்பிளுக்கு லெகுமினேசி, லெக்யூம் பிளான்ஸ், பட்டாணி தாவரங்கள்ல காட்டிலிடன்ல ஃபுட் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. அதனாலதான் பட்டாணி உருண்டை உருண்டையா லட்டு மாதிரி கண்ணா லட்டு தின்ன ஆசையா. ஷார்ட்ஸ் பாத்திருக்கீங்களா? அந்த ஷார்ட்ஸ்னா யூடியூப் ஷார்ட்ஸ் சொல்லலுங்க, SHOTS, கேட்பரி ஷார்ட்ஸ். ஒரு லட்டு திங்க ஆசையா, ரெண்டாவது லட்டு திங்க ஆசையா மங்கள. அந்த மாதிரி பட்டாணி எல்லாம் பாத்தீங்கன்னா உருண்டை உருண்டை உருண்டையா இருக்கு, உள்ள அவ்வளவோ ஃபுட் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. எதுல பட்டாணி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு? காட்லிடன்ல. மெச்சூர் சீட்ஸ் மேபி நான் அல்புமினஸ். அப்பனா என்னது? நான்னா என்ன? இல்ல. யார் இல்ல? அல்புமினஸ் இல்ல. நான் அல்புமினஸ்க்கு இன்னொரு பேரு எக்ஸ் அல்புமினஸ். எக்ஸ்னா இல்லாத ஒரு ஆளதான் எக்ஸ் ஹஸ்பண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப அவர் ஹஸ்பண்டாவே இல்லைன்னு அர்த்தம். எக்ஸ் ஆபீசர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப அவர் ஆபீசராவே இல்லைன்னு அர்த்தம். அப்ப எக்ஸ் அல்புமினஸ்னா அல்புமின் இல்ல. சரி, இங்க அல்புமின்னா என்ன? சரி, எண்டோஸ்பம். எண்டோஸ்பம் இல்லாத சீடை நான் அல்புமினஸ் அல்லது எக்ஸ் அல்புமினஸ் அப்படிம்பாங்க. நான் அல்புமினஸ் சீட்ஸ் ஹேவ் நோ ரெசிடுவல் எண்டோஸ்பம். மிச்சம் எம்பிரியோ டெவலப் ஆகும்போது எண்டோஸ்பம் முழுசா அது எடுத்துக்கிட்டு சீடுக்குள்ளதான் எம்பிரியோ இருக்கு. அது என்ன பண்ணல? எண்டோஸ்பம் ஒரு துளி கூட மிச்சம் வைக்கல. அப்படி இருந்தா அதுக்கு பேரு நான் அல்புமினஸ் ஆர் எக்ஸ் அல்புமினஸ், as it is completely consumed during embryo development. ஓகே. சோ நான் அல்புமினஸ் எக்ஸ் அல்புமினஸ் சீடுக்கு எக்ஸாம்பிள் என்ன? மேட்ச் த ஃபாலோயிங், மிஸ் மேட்ச், கரெக்ட் கரெக்ட் இதுல எல்லாம் கேட்கலாம். பீ பிளான்ட், கிரவுண்ட் நட். இவங்க என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பீ பிளான்ட், கிரவுண்ட் நட், இந்த ரெண்டுலயும் நமக்கு எண்டோஸ்பம் கிடையாது சீடுல. அதனால இந்த ரெண்டும் நான் அல்புமினஸ் ஆர் எக்ஸ் அல்புமினஸ், இல்லைன்னா நான் எண்டோஸ்பர்மஸ் சீடு, எண்டோஸ்பம் இல்லாத சீடு பீ அண்ட் கிரவுண்ட் நட். சார் கிரவுண்ட் நட் கடலை பருப்புல திங்கிறனே, நீங்க திங்கிறதுல ஃபுட் எங்க ஸ்டோர் ஆயிருக்கு? காட்டிலிடன்ல ஸ்டோர் ஆயிருக்கு, எண்டோஸ்பர்ம் இல்ல. ஓகே. அல்புமினஸ் சீட்ஸ், அப்போ அல்புமின் இருக்கு, ரீடைன் எ பார்ட் ஆஃப் எண்டோஸ்பம். எம்பிரியோ டெவலப் ஆனதுக்கு அப்புறமும் எண்டோஸ்பம் மீதி இருக்கு, அதான் அல்புமினஸ் சீட்ஸ். as it is not completely used up during embryo development. Example, எண்டோஸ்பர்மோட இருக்கிற சீடுக்கு பேரு அல்புமினஸ் சீட்ஸ். வீட், மெய்ஸ், பார்லி, கேஸ்டர், ரைஸ், இதெல்லாம். இவன் கொடுத்திருக்க எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுங்க. அப்ப சப்பாத்தி போட்டு திங்கிறமே, பூரி போட்டு திங்கிறமே, பிஸ்கட் கோதுமையில செஞ்சு திங்கிறமே, கேக் செஞ்சு திங்கிறமே, அதெல்லாம் என்னது? கோதுமையில செஞ்சா, வீட்டுல செஞ்சா. வீட்னா நம்ம வீடு இல்ல, வீட் கோதுமை. கோதுமையில செஞ்சு சாப்பிடுறமே பன்னு, பிரெட்டு, சப்பாத்தி, பூரி, எண்டோஸ்பர்ம திங்கிறீங்க. மெய்ஸ், பாப்கார்ன் திங்கிறோம். சோள தோசை நார்மல் சொர்க்கம், என்ன சாப்பிடுறீங்க? எண்டோஸ்பர்ம சமைச்சு சாப்பிடுறீங்க. பார்லி, கேஸ்டர், விளக்கெண்ணெய், எண்டோஸ்பர்ம். எண்டோஸ்பர்ம்ல இருந்து தான் விளக்கெண்ணெய் எடுக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைஸ், நீங்க அரிசி சோறு நம்ம சாப்பிடுறோம்ல, தோசை, இட்லி, சோறுலாம் எண்டோஸ்பர்ம் சாப்பிடுறோம். ஓகே. அதே பட்டாணி செடியோ கிரவுண்ட் நட்டோ சாப்பிட்டீங்கன்னா, பட்டாணியோ கிரவுண்ட் நட்டோ சாப்பிட்டீங்கன்னா காட்டிலிடன் சாப்பிடுறீங்க. ஞாபகம் வச்சுக்கணும். திங்கிறதோட கனெக்ட் பண்ணி பார்த்தா மறக்காது. Occasionally, in some seeds, such as black pepper and beet, very important, very very important, remnants, remnants அப்படின்னா மிச்சம் மீதி, residual அதான், of nucellus are also persistent. நியூசெல்லஸே மிச்சம் இருக்கு, அதுக்கு பேரு பர்சிஸ்டன்ட் நியூசெல்லஸ். பர்சிஸ்டன்ட்னா சர்டன் பீரியட்ல சர்டன் நாள் போயிடணும், ஆனா அந்த ஆள் இன்னும் இருக்கும். ஆச்சரியத்தை பாரியா, கண்டினியூவா கூடவே ஒட்டிக்கிட்டு வருவான். சில ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கட் பண்ணணும்னு நினைச்சாலும் கட் பண்ண முடியாது. பர்சிஸ்டன்ட். ஸோ கண்டினியூவா சீட்ல இருக்கிறவன் பர்சிஸ்டன்ட் நியூசெல்லஸ். அதை வந்து நம்ம பெரிஸ்பெர்ம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு பேரு பெரிஸ்பெர்ம். சார் நியூசெல்லஸ்னா யாருங்க? ஓவியூல் இருந்துச்சுங்க இப்படி, அந்த ஓவியூல்ல இவன் தான் நியூசெல்லஸ். உள்ள இருக்கிற டிஷ்யூ ரெண்டு இன்டர்கியூமெண்ட்டும் கவர் பண்ணிட்டு இருந்துச்சு இல்லையா, இவன் ஃபுல்லா நியூசெல்லஸ். எம்பிரியோ சாக், இதுல இருந்து மெகாஸ்போர் மதர் செல்ல இருந்து எம்பிரியோ சாக் டெவலப் ஆகும்போது நியூசெல்லஸ் பூரா எம்பிரியோ சாக் தின்னு காலி பண்ணிடுவான். அது சீட்ல, ஓவியூல்ல இருந்த நியூசெல்லஸ் சீட்லயும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு கண்டினியூவா வர பர்சிஸ்டன்ட், பர்சிஸ்டன்ட் நியூசெல்லஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது அப்படி எந்த சீட்ல இருக்குதோ நியூசெல்லஸ், அதுக்கு பேரு பெரிஸ்பெர்மஸ் நியூசெல்லஸ் அப்படிம்பாங்க. இந்த நியூசெல்லஸோட கூடிய சீடுக்கு எக்ஸாம்பிள் பிளாக் பெப்பர்
and beat. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு காலையில டான்ஸ் கிளாஸ் போலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். போல, கிளாஸ் எடுக்கலாம், லைவ் கிளாஸ். நேத்து வேற போல கிளாஸ். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு நிறைய ஃப்ரீடம் தராங்க. இடையில எவ்வளவு நாள் கிளாஸ் எடுக்காட்டியும் கம்முன்னு பொறுமையா கேள்வி கேட்காம இருக்காங்க. எப்படி நம்ம ஆளு முடிச்சிருவான், அந்த ஆளு எப்படியும் போர்ஷனை முடிச்சு கொடுத்து நல்லா ரிவைஸ் பண்ணி நம்மள ரெடி பண்ணிடுவான்னு நம்பிக்கையில இருக்கிறாங்க. டான்ஸ் ஒண்ணுதான் முக்கியமா, சாயந்தரம் போய்க்கலான்ட்டு காலையில நான் போகல. ஓகே, இப்ப நம்ம கண்டினியூ பண்ணலாம். அடுத்து, இன்டர்கியூமெண்ட்ஸ் ஆஃப் ஓவியூல்ஸ் ஹார்டன் அஸ். அதாவது இங்க என்ன சொல்ல வராங்க, சீட் கொட்ட சொல்ல வராங்க. ஓவியூல்ல இன்டர்கியூமெண்ட் 2 இருந்துச்சு இல்லையா? திருப்பியும் ஓவியூல் வரைஞ்சு காமிக்கிறேன். திஸ் இஸ் ஒன் இன்டர்கியூமெண்ட், திஸ் இஸ் அனதர் இன்டர்கியூமெண்ட். 2 இன்டர்கியூமெண்ட் இருந்துச்சு, அவுட்டர் இன்டர்கியூமெண்ட், இன்னர் இன்டர்கியூமெண்ட். 2 இன்டர்கியூமெண்ட் இருந்தா ஓவியூலோட கவரா. இன்டர்கியூமெண்ட்ஸ் ஆஃப் ஓவியூல் ஹார்டன் as tough protective seed coats. சோ இந்த 2 இன்டர்கியூமெண்ட் என்னாச்சு, இது டஃப்பா ஹார்டா மாதிரி சீட் கோட்டா மாறிடுச்சு. The micropyle remains a small pore in the seed coat. இங்க ஒரு மைக்ரோபைல் இருந்துச்சு இல்லையா? இந்த மைக்ரோபைலாவே தான் இருக்கும், ஓட்டையாவே தான் இருக்கும். அது வழியா தான் சீட் ஜெர்மினேட் ஆகி வரப்போகுது. Okay, this facilitates entry of oxygen, water into the seed during germination. சீட் ஜெர்மினேஷன் ஆகிறதுக்கு தேவையான வாட்டர் உள்ள போகணும். தண்ணியில ஊற வச்சோம்னா, இந்த சுண்டலை ஊற வச்சு அடுத்த நாள் அப்படி ஸ்குவீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஓட்ட வழியா தண்ணி வெளியே வரது, பபுள் வரத பார்க்கலாம். So that is micropyle. So ஓவியூல்ல இருக்க மைக்ரோபைல் சீட்லயும் இருக்கு. அந்த மைக்ரோபைல் வழியா தான் ஆக்சிஜன் வாட்டர் எல்லாம் உள்ள போகுது. நீட் கொஸ்டின் நோட் பண்ணிக்கங்க, நீட் நோட். ஓகே, நெக்ஸ்ட். As the seed matures, its water content is reduced and seed become relatively dry. ஏன் சீடு ட்ரை ஆகணும்? சீடு மெச்சூர் ஆகிறப்போ அதோட வாட்டர் கண்டென்ட் ரொம்ப குறைஞ்சு போய் சீடு என்ன ஆகுது, ட்ரை ஆகுது. ஏன்னா ஊறுகாய் கேள்விப்பட்டிருப்பீங்க, வீட்டுல போடுவாங்க மம்மி, ஊறுகாய். அது என்ன கெட்டு போகாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஒரு சூஸ் போட்டு வச்சோம்னா கெட்டு போயிடுது, ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சா கெட்டு போயிடுது, தேங்காய் சட்னி காலையில வச்சா மத்தியானம் கெட்டு போயிடுது, ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு நாள் வச்சு சாப்பிடலாம், அடுத்த நாள் கெட்டு போயிடுது. பட் ஊறுகாய் ஃப்ரிட்ஜ்லயும் மம்மி வைக்க மாட்டேங்கிறாங்க, அந்த பரன்ல தான் வச்சிருக்காங்க, அந்த ஷெல்ஃப்ல தான் வச்சிருக்காங்க, நார்மல் டெம்பரேச்சர்ல தான் இருக்கு ஊறுகாய். வை இட் இஸ் நாட் கெட்டிங் ஸ்பாயில்டு? தேன் 1000 வருஷம் ஆனாலும் தேன்னா ஹனி கெட்டு போறது இல்லை. ஏன் அதை ஃப்ரிட்ஜ்ல கூட வைக்கிறது இல்லை? பிகாஸ் த வாட்டர் கண்டென்ட் ஆஃப் தேன், தட் இஸ் honey, and water content in urkha are very less. எங்க வாட்டர் கண்டென்ட் ரொம்ப 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 குறைவா இருக்கோ அங்க ஃபங்கல் பாக்டீரியல் growth வராது, ஃபுட் ஸ்பாயில் ஆகாது. அப்ப சீடு ப்ரொடெக்டடா இருக்கணும், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது. அதனாலதான் சீடு ட்ரை ஆயிடுது, வாட்டர் கண்டென்ட் முடிஞ்ச அளவுக்கு ரெடியூஸ் பண்ணிடுது. ரீசன் தெரியணும். 10 to 15% தான் மாய்ஸ்டர் இருக்கும் பை மாஸ். அதோட வெயிட்ல, ஒரு சீடோட டோட்டல் 100% வெயிட்ல 10-15% தான் மாய்ஸ்டர் இருக்கும். வெளியில சீட் கோட் இருக்கு, அதெல்லாம் தாண்டி மைக்ரோ ஆர்கானிசத்தால உள்ள போக முடியாது. மைக்ரோபைல் ரொம்ப குட்டியா இருக்கும், அது வழியெல்லாம் பாக்டீரியா ஃபங்கைலாம் போயெல்லாம் அந்த சீடை அட்டாக் பண்ண முடியாது. சீடை ஈரப்பதம் பற்றுச்சு அப்படின்னா கெட்டு போக வாய்ப்பு இருக்கு. The general metabolic activity of embryo slows down. ஏன் metabolic activity of the embryo slow down ஆகுதே தவிர ஸ்டாப் ஆகல. Still metabolic activity இருக்கு, but slow down ஆயிடுது because of the dry condition. The embryo may enter a state of inactivity called dormancy. State of inactivity, கம்முன்னு இருக்கிறது. டார்மன்சி அப்படின்னா என்ன அர்த்தம்னா உறக்க நிலை, ஸ்லீப்பிங் பீரியட் ஆர் ஸ்லீப்பிங் கண்டிஷன். தூங்கிக்கிட்டு இருக்க மாதிரி. தூங்குனா செத்து போயிட்டாங்கன்னா சொல்லுவோம், இல்ல எப்ப வேணா எழுந்திரிச்சிடலாம். அந்த மாதிரி டார்மன்சி உறக்க நிலைக்கு போயிடுது. ஆர் இஃப் ஃபேவரபிள் கண்டிஷன் ஆர் அவைலபிள், அடிக்வேட் மாய்ஸ்டர், ஆக்சிஜன் அண்ட் சூட்டபிள் டெம்பரேச்சர் இதெல்லாம் இருந்துச்சுன்னா they germinate. என்னது, தேவையான அளவுக்கு ஈரப்பதம், ஆக்சிஜன், தேவையான அளவுக்கு டெம்பரேச்சர்லாம் இருந்ததுன்னா சீடு டார்மன்சி உறக்க நிலையில இருந்து வெளியே வந்து ஜெர்மினேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே. As ovules mature into seeds, the ovary develops into fruit.
இது ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரூட்ஸ் நம்ம எடிபிளா இருக்கு, பட் சம் நான் எடிபிள் ஃப்ரூட்ஸும் இருக்கும். பட் த திங் இஸ், ஒரு சில ஃப்ரூட்டை சாப்பிடுவோம், ஒரு சில ஃப்ரூட்ல சீடை சாப்பிடுவோம். நெல்லு, சோளம், கம்பு, கோதுமை இதுல எல்லாம் சீடு சாப்பிடுறோம். கொய்யாப்பழம் சீடும் ஃப்ரூட் ரெண்டையும் சாப்பிடுவோம். பப்பாளி ஃப்ரூட் சாப்பிடுறோம். அன்னாசி ஃப்ரூட் சாப்பிடுறோம். ஸோ அந்த மாதிரி ஃப்ரூட் சாப்பிட்றதும் இருக்கு சிலதுல. As ovules mature seeds, ovary develops into fruit. Ovary தான் fruit ஆயிட்டான். That is the transformation of ovules into seeds and ovary into fruit. Neat question. Proceed simultaneously. ஒரே சமயத்திலேயே ஓவியூல் சீடாவும் ஓவரி ஃப்ரூட்டாவும் சைமல்டேனியஸா சேம் டைம்ல போகுது. The wall of ovary develops into wall of fruit called pericarp. So wall of the ovary, entire ovary ஃப்ரூட்டா மாறுது. ஓவரி வால் ஃப்ரூட் வாலா மாறுது. வால் ஆஃப் த ஃப்ரூட்டா மாறுது. வால் ஆஃப் த ஃப்ரூட்டுக்கு பேர் என்ன? கார்ப்னா ஃப்ரூட், பெரினா வெளியில அவுட்டர் சைடு, பெரிகார்ப். ஃப்ரூட்டோட வால்க்கு பேரு பெரிகார்ப், மறந்துடாதீங்க. The fruits may be fleshy. Fleshyனா நல்லா லிக்விட், அதெல்லாம் உள்ள நல்லா சதைப்பற்றோட நல்லா சாஃப்டா இருக்கும். ஃப்ளஷியா இருக்கலாம். எதுல? கோவா இல்ல. கோவா வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்காக போறாங்க ட்ரிப்புக்கு, வீணா போய் விளங்காம போறதுக்கு. குவாவா அப்படிங்கிறது என்னன்னா கொய்யா பழம். ஆரஞ்சு கலர்ல இருக்குதுன்னு ஆரஞ்சுன்னு வச்சேன்னு நார்த் இந்தியாவில ஃபாரினர் சொல்றான். நம்மால் என்ன சொல்றான்? அதை உரிச்சு அந்த சொலையை எடுத்தீங்கன்னா ஒரு சைடு 6 சொலை இருக்கும், இன்னொரு சைடு 5 சொலை இருக்கும். அந்த சப் உள்ள போய் பிரிச்சு பார்த்தா பார்ட்டா வருது இல்ல, ஒரு சைடு 6 இருக்குமா, இன்னொரு சைடு 5 இருக்குமா, 6 5 ஆரஞ்சு அப்படிங்கிறாங்க. ஆனா ஃபாரினர்ஸ் வந்து அதோட கலர் பேஸ் பண்ணி நேம் வச்சோம். மேன் அந்த ஃப்ரூட்டுக்கு, தட் ஃப்ரூட் இஸ் ஆரஞ்சு கலர், ஸோ இட் இஸ் கால்ட் ஆரஞ்சு ஃப்ரூட். எதுவா இருந்தாலும் ஓகே தின்னா சுவையா இருக்கா, அவ்வளவுதான். மேங்கோ ஃப்ளஷி ஃப்ரூட். நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த மார்ச் ஏப்ரல் வரப்போகுது, இப்ப மேங்கோ வரும், என்னென்னமோ வெரைட்டி வரும். உள்ளதுலயே டேஸ்டியான டெலிஷியஸான மேங்கோ, எனக்கு பிடிச்ச மேங்கோன்னா பங்கனவல்லி அப்படிம்பாங்க. அப்படி கடிச்சு சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும். ஓகே. ஆர் மேபி ட்ரைனா நறுக்குன்னு இருக்கும், ஈரப்பதம் இருக்காது. இன் கிரவுண்ட்நட், கடலைப்பருப்பு வறுத்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். மஸ்டர்ட், கடுகு, இந்த தாளிக்கிறதுக்கு எல்லாம் போடுறாங்கல்ல அது. Many fruits have evolved mechanisms called dispersal of seeds. Dispersal என்ன? பரவணும். சீடு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் விழுவணும், அப்பதானே அங்க இருந்து செடி முளைக்கும். இந்த ஆலமரம், அரச மரம் அழிஞ்சுக்கிட்டே வருதுங்கிறாங்க. ஆனா அது எங்க முளைக்குது? ஒரு வீட்டோட காம்பவுண்ட் செவரை பொத்துக்கிட்டு விழுந்து அதை கிராக் பண்ணிக்கிட்டு முளைக்குது. நம்ம போய் அதுல ஆசிட ஊத்தி புஷ் ஆக்கிடுறோம். ஏன்னா எங்க காம்பவுண்ட் செவரு போயிருமே, வீட்டை பிச்சுக்கிட்டு போயிடுமே அப்படின்னு. அதே ஆலமர விதைய கொண்டு வந்து நம்ம ஒரு இடத்துல நட்டு ஆலமரமே வளருன்னு ஃபர்டிலைசர் போட்டா கூட வளர மாட்டேங்குது. ஓகே. Recall the classification of fruits and their dispersal mechanism that you have studied in an earlier class. அதெல்லாம் ரீகால் பண்ணிருங்க. Is there any relationship between number of ovules in an ovary and the number of seeds present in fruit? Yes. 10 ஓவியூல் இருந்தா 10 சீடு வரும். டைரக்ட் ரிலேஷன்ஷிப். 1000 ஓவியூல்ஸ் இருந்தா 1000 சீடு வரும். ஒரு ஓவியூல் இருந்தா ஒரு சீடு வரும். எஸ், டைரக்ட் ரிலேஷன்ஷிப். எஸ், நம்பர் ஆஃப் ஓவியூல்ஸ் தான் நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான் இருக்கும். நம்பர் ஆஃப் ஓவியூல்ஸ் present inside the ovary is number of seeds present inside the fruit. That's it. Okay. Next, in most plants, majority of the plants, by the time fruit develops from the ovary, fruit வந்து ஓவரியில இருந்து டெவலப் ஆனதுக்கு அப்புறம், அல்லது ஓவரி ஃப்ரூட்டா டெவலப் ஆனதுக்கு அப்புறம் தான் other floral parts degenerate. ஒரு ஃப்ளவர்ல என்னென்ன பார்ட் இருக்கும்? See, this is the pistil, this is the androecium stamen, attractive part petal, sepal, thalamus, லொட்டு, லொசுக்கு, காம்பு ஆஃப் த ஃப்ளவர் காம்பு, ஃப்ளவர் ஸ்டாக்கு பேர் என்ன? பெடிசல். ஓகே. இந்த ஓவரி ஃப்ரூட்டா டெவலப் ஆகும்போது இவன் போயிடுவான், எல்லாம் போயிடுவான். கானா டிஸ்பர்ஸ்.
டீஜெனரேட், அழிஞ்சு போயிடுவான், இல்லைன்னா கீழே விழுந்துருவான். யாரு? செப்பல், பெட்டல், ஸ்டேமன் இவெல்லாம். However, in few species such as exception இருக்கணும்ல, ஆப்பிள். இந்த ஆப்பிள் லோகோல பாத்தீங்கன்னா, இது தெரியுமா உங்களுக்கு? ஆப்பிள் லோகோல பாத்தீங்கன்னா மேல ஒண்ணு இருக்குது பாருங்க, ஏல மாதிரி இப்படி வரும் இல்லையா? ஆப்பிள் ஒரு சூடோ ஃப்ரூட், ஃபால்ஸ் ஃப்ரூட். ஓகே, சரி. இது என்ன? ஐபோன் வாங்கிட்டேன்னு சீன் போட்டீங்க சார் அப்படின்னு தானே நீங்க நினைக்கிறீங்க? விளம்பரம் நல்லா இருக்கு சார் அப்படின்னு நினைக்கிறீங்க தானே? ஆமா, எனக்கு வந்து ஜனவரி 1 பர்த்டேங்கிறதுனால பர்த்டேக்கு எனக்கே நான் கிஃப்ட் கொடுத்துக்கிட்டேன், ஐபோன் 15. நல்லா இருக்குங்க. வாங்கி ஒரு நாள் தான் ஆகுது, ஜனவரி 1 எனக்கு நான் கிஃப்ட் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க, ஒரு காஸ்ட்லியான கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னா யாரும் உங்களுக்கு காஸ்ட்லியா கிஃப்ட் கொடுக்க மாட்டாங்க, நம்மளே நமக்கு கிஃப்ட் கொடுத்துக்கிட்டாதான் உண்டு. ரெண்டாவது, காஸ்ட்லியான கிஃப்ட நம்ம மத்தவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பு, நம்ம தான் நமக்கு வாங்கிக்கணும். மூணாவது, ஒரு தத்துவம் ஞாபகம் வச்சிருந்தேன், மறந்து போச்சுங்க. கிஃப்ட்ங்கிறது மத்தவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்க கூடாது, நமக்கு நாமே மத்தவங்க. மூணாவது தத்துவம் வந்துருச்சு, ஞாபகம் வந்துருச்சு. மத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி கிஃப்ட் எல்லாம் முதல்ல நமக்கு நாம கிஃப்ட் கொடுத்துக்கணும். சோ ஃபர்ஸ்ட் திங், காஸ்ட்லியான கிஃப்ட், பெஸ்ட் கிஃப்ட மத்தவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியாது, அவங்க ஆவாது போவாதது, அவங்க பட்ஜெட்டுக்குள்ள வர்றது, அந்த மாதிரிதான் வாங்கி கொடுப்பாங்க. அது நமக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னு தெரியாது. அது எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, மதர் ஃபாதரா இருந்தாலும் சரி, அவங்க பட்ஜெட்டுக்குள்ள இருக்கிறது தான் அந்த அமௌண்ட் போட்டு தான் கிஃப்ட் வாங்கி தருவாங்க. நம்மளே வாங்கினாலும் நம்ம பட்ஜெட் இருந்தா தான் வாங்க முடியும், அது வேற விஷயம். சோ காஸ்ட்லியான கிஃப்ட் அடுத்தவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்க கூடாது. கிஃப்ட் காஸ்ட்லியா இருந்தா நமக்கு நாம மட்டும்தான் என்ன பண்ண முடியும், கிஃப்ட் பண்ணிக்க முடியும். மூணாவது, கிஃப்ட்ங்கிறது முதல்ல நமக்கு பண்ணிக்கணும் நாம, அப்புறம் அடுத்தவங்களுக்கு கிஃப்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கலாம். ஓகே, இப்ப பாடத்துக்கு வந்துடலாம். ஹவவர், சோ எனக்கு நான் கிஃப்ட் பண்ணிக்கிட்டேன் என் பர்த்டேக்கு. ஆமா, ஓகே. ஆப்பிள், ஸ்ட்ராபெரி, கேஷ்யூ, இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவன் தெளிவா கொடுத்துட்டான். தலாமஸ் ஆல்சோ கான்ட்ரிபியூட்ஸ் டு ஃப்ரூட் ஃபார்மேஷன். தலாமஸ் ஃப்ரூட்டா மாறதுனால இதெல்லாம் ஃபால்ஸ் ஃப்ரூட். சச் ஃப்ரூட்ஸ் ஆர் கால்டு ஃபால்ஸ் ஃப்ரூட், சூடோ ஃப்ரூட். சோ தலாமஸ் தான் ஆப்பிள்ல என்னவா மாதிரி இருக்கு, ஃப்ரூட்டா இருக்கு. ஆப்பிள் மட்டும் இல்ல, ஸ்ட்ராபெரி சாப்பிடுறோம் இல்லையா, அதான். கேஷ்யூ, முந்திரி, இதெல்லாம் வந்து தலாமஸ் தான் ஃப்ரூட்டா மாறி இருக்கு. சோ தட் தலாமஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரிசெப்டக்கிள் சொல்லுவாங்க. ஆல் ஃப்ளோரல் பார்ட்ஸ் ஆர் பிஸ்டில், ஸ்டேமன், கொரல்லா, சாரி, கேலிக்ஸ், இவெல்லாம் தலாம ஒட்டிக்கிட்டு இருக்க இடத்துக்கு பேரு தலாமஸ். சோ இந்த தலாமஸ் வந்து ஃப்ரூட்டா மாறி இருக்கான் எங்க? ஆப்பிள், கேஷ்யூ நட் அண்ட் ஸ்ட்ராபெரி, இதுலலாம். அதனால அந்த ஃபால்ஸ் ஃப்ரூட்ங்கிறோம். மோஸ்ட் ஃப்ரூட்ஸ் however develop only from the ovary are called true fruits. ஓவரியில மட்டும், ஓவரி மட்டும் ஃப்ரூட்டா டெவலப் ஆனா ட்ரூ ஃப்ரூட்ஸ். ஓவரியோட சேர்ந்து தலாமஸும் சேர்ந்து நான் ஃப்ரூட்டா மாறுறேன் அப்படின்னு சொன்னான்னா, தலாமஸ் எல்லாம் ஃப்ரூட்ல இன்வால்வ் ஆகி இருந்தான்னா அது வந்து ஃபால்ஸ் ஃப்ரூட். ஒரிஜினல் ஃப்ரூட், ட்ரூ ஃப்ரூட்னா ஓவரி மட்டும் ஃப்ரூட்டா டெவலப் ஆயிருக்கணும். Although in most other species fruits are results of fertilization, there are a few species most of the speciesல fruits வந்து fertilization நடந்துதான் வருது. ஆனா சில ஸ்பீசிஸ்ல, இந்த டயக்ராம்லாம் பாத்துங்க, கார்ட்லேடன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, இந்த மோனோகாட் சீட் எல்லாம் போட்டிருக்காங்க, தலாமஸ் வந்து இருக்கிறதெல்லாம் பார்த்துருக்காங்க. எங்க? ஓகே, திருப்பியும் ஃப்ரண்ட்ல வந்துட்டோமோ, சீடுக்கு முன்னாடி என்ன? ஓகே. In which fruit develops without fertilization. Such fruits are called parthenocarpic fruits. Parthenocarpic fruits என்ன அர்த்தம்? fertilization நடக்காமையே fruit form ஆயிடுச்சு, parthenocarpic fruit. Don't forget. Without fertilization, fruits developed without fertilization is called parthenocarpic fruit. Banana is one such example. Seed இருக்காது பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ல, சீட் இருக்காது. ஏன்னா ஃபர்டிலைசேஷன் நடந்திருந்தா சீடு வந்திருக்கும். ஃபர்டிலைசேஷன் நடக்காம ஓவரி ஃப்ரூட்டா மாறிடுச்சுன்னா அங்க சீடு இருக்காது. நல்லா நறுக்குன்னு கட்டி திங்கிறமே, சீடு இல்ல உள்ள. அதனாலதான் மேங்கோ அப்படி திங்க முடியுமா? முடியாது. Parthenocarpy can be induced through the application of growth hormones and such fruits are seedless. Parthenocarpic fruit எப்பவுமே சீடு இல்லாம தான் இருப்பாங்க.
சீட்ஸ் ஆஃபர் செவரல் அட்வான்டேஜஸ் டு angiosperms. சீட்லெஸ்னு சொல்லிட்டாங்க. அப்ப சீட்லெஸ் ஃப்ரூட் இருந்தா நல்லா இருக்குமே, ஜாம் தயாரிக்கிறது, ஜூஸ் போடுறதெல்லாம் ஈஸி, அப்படியே போட்டு அடிச்சு குடிக்க வேண்டியதுதான். ஜாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், ஈஸியா போட்டு நசுக்க வேண்டியதுதான். கொட்டையை எடுத்துக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. பேரிச்சம்பழமே சீட்லெஸ் பேரிச்சம்பழம்னு சொல்றாங்க. ஆக்சுவலி அது சீடு அவங்க கையை வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க மிஷின்லயோ இதுலயோ வச்சு எடுத்துட்டு அப்புறம் தான் பேக் பண்ணி வரதுதான் சீட்லெஸ் பேரிச்சம்பழம். நேச்சுரலா சீட்லெஸ் பேரிச்சம்பழம் கிடையாது. பேரிச்சம்பழம்னா டேட்ஸ். ஓகே. சீட்ஸ் ஆஃபர் செவரல் அட்வான்டேஜஸ் டு angiosperm. சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் இருக்குது, ஆனா சீட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறாங்க. நீங்க வந்து பார்த்தினோகார்பியை இன்டியூஸ் பண்ணலாம், சீட்லெஸ் ஃப்ரூட்டை இன்டியூஸ் பண்ணலாம், ஆனா சீடோட முக்கியத்துவம் தெரிஞ்சுக்குங்க. Firstly, since reproductive process such as pollination and fertilization are independent of water, seed formation is more dependable. So, இங்க என்ன சொல்றாங்க, ரீப்ரொடக்டிவ் ப்ராசஸ்ல பாலினேஷன்னா போலனின் வந்து ஸ்டிக்மால விழுவது, ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட், அது எல்லாமே தண்ணி இல்லாமையே நடக்கும். வாட்டர் பாலினேஷனுக்கு மட்டும்தான் வாட்டர் தேவை, விண்ட் பாலினேஷனுக்கு விண்ட் வேணும், இன்செக்ட் பாலினேஷனுக்கு இன்செக்ட்ஸ் வேணும். வாட்டர் ஹைட்ரோஃபைட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஓகே, அப்போ இந்த இடத்துல வாட்டர் வந்து சீட் ஜெர்மினேஷனுக்கு 100% வேணும். சீட் ஃபார்மேஷன் இஸ் மோர் டிபெண்டபிள் அண்ட் சீட் வந்து மெச்சூர் ஆகிறதுக்கும் வாட்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஒருவேளை ஃபியூஷன் ஆஃப் ஃபர்டிலைசேஷன்ல ஃபியூஷன் ஆஃப் மேல் கேமெட் ஃபீமேல் கேமெட்லாம் நடந்தாலும் கூட வாட்டர்ல இருந்து பிளான்ட் டிரான்ஸ்போர்ட் பண்ணதுல வாட்டர் அது ஓகே. Also, seeds have better adaptive strategies for dispersal to new habitats. Habitat na வளர்ற இடம், the place where the plant grows, அதான் habitat. So new habitatக்கு சீடை கொண்டு போய் மரத்தை புடுங்கிட்டு போய் வைக்க முடியாதுங்க. ஒரு ஆலமரத்தை புடுங்கி கொண்டு போய் இன்னொரு இடத்துல பச்சக்குன்னு வைக்க முடியாது. கார்ட்டூன்ல வேணா காமிக்கலாம் அதெல்லாம். பட் த திங் இஸ், நமக்கு ஆலமர விதை எவ்வளோன்னு இருக்கு, ஆலமரம் எவ்வளவு பெருசு இருக்கு. ஸோ சீடு ஈஸியா இன்னொரு இடத்துக்கு காக்கா தின்னுட்டு போய் எங்கேயாவது எச்சம் போட்டு வச்சிரும், அங்க அந்த மரம் வந்துடும். ஸோ சீடு டிஸ்பர்சல், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு செடி மரத்தோட குட்டி மரம் போய் வளர்றதுக்கு டிஸ்பர்ஸ் ஆகிறதுக்கு சீடு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஓகே, கண்டெய்னர்லாம் தேவையில்லை, காக்கா இருந்தா போதும். டு காலனைஸ் இன் அதர் ஏரியா, இன்னொரு ஏரியால போய் அந்த பர்டிகுலர் ஸ்பீசிஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சீட் ஹெல்ப் பண்ணும். as they have sufficient food reserves, young seedlings are nourished until they are capable of photosynthesis on their own. என்ன சார் இங்க சொல்ல வராங்க, நல்லா பாருங்க. சீடுல சஃபிஷியன்ட் ஃபுட் ரிசர்வ்ஸ் இருக்கு. மோனோகாட்ல எண்டோஸ்பெர்ம் சீட்ல எண்டோஸ்பெர்ம்ல ஃபுட் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்குது. டைகாட்ல மோஸ்ட்லி டைகாட்ல காட்டிலிடன்ல ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்குன்னு படிச்சோம். ஓகே, அப்போ யங் சீட்ஸ் வந்து அது எம்பிரியோ டெவலப் ஆகிறதுக்கு தேவையான ஃப்ரூட்லாம் இருக்கிறதுனால தட் இஸ் ஒன் அட்வான்டேஜ். யங் சீட்லிங்ஸ்னா இப்பதான் அந்த சீடு ஜெர்மினேட் ஆகி 2 இலையோட அப்படியே துளிர் விட்டு வளர்ந்துகிட்டு இருக்கு. ஆர் நரிஷ்ட் அன்டில் தே ஆர் கேப்பபிள் ஆஃப் போட்டோசிந்தசிஸ் ஆன் தேர் ஓன். அவங்களே லீஃப் எல்லாம் நல்லா மெச்சூர் ஆகி போட்டோசிந்தசிஸ் பண்ற அளவுக்கு டெவலப் ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு ஊட்டச்சத்து நிறைந்த திங்ஸ் எல்லாம் எண்டோஸ்பெர்ம்ல இருந்தோ அல்லது காட்லிடன்ல இருந்தோ சப்ளை பண்ணி காப்பாத்தி விட்டுரும். The hard seed coat provides protection to the young embryo. யங் எம்பிரியோ சீடுக்குள்ளதான் இன்னும் இருக்கு. அந்த எம்பிரியோவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அவுட்டர் சீட் கோட்டுக்கு பேரு டெஸ்டா, இன்னர் சீட் கோட்டுக்கு பேரு டெக்மென்ட். டெஸ்டா டெக்மென்ட் 2 சீட் கோட்டும் ப்ரொடெக்ட் பண்ணுது. Being products of sexual reproduction, they generate new genetic combinations leading to variations. This is very important. Sexual reproductionல மியோசிஸ் நடக்குதுன்னு பார்த்தோம். மேல் கேமிட் ஃபார்மேஷனுக்கும் ஃபீமேல் கேமிட் ஃபார்மேஷனுக்கும் மியோசிஸ் நடக்குது. மியோசிஸ்ல கிராசிங் ஓவர் நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எங்க நடக்குது கிராசிங் ஓவர்? பெக்கைட்டின் ஸ்டேஜ்ல நடக்குது அப்படின்னு. சோ தட் நியூ வேரியேஷன் கிராசிங் ஓவர் மூலியமா செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் மூலியமா வரக்கூடிய சீட் மூலியமா நடக்கிறதுனால சீட் ஒரு அட்வான்டேஜஸ் ஒன். ஓகே, seed is the basis of our agriculture. நெல்லு விளைவிக்கிறாங்க, போய் பாத்தீங்கன்னா கூடையில நெல்லு விதைய வச்சுக்கிட்டு அப்படியே தூவி விட்டு நாத்து நடுவாங்க, நாத்து எடுத்து. ஸோ வித்தவுட் சீட் there is no agriculture mostly. சார் கரும்பு தோட்டத்துக்கு போனேன், அவங்க சீடு விதை வைக்கல, கரும்பை கட் பண்ணி வச்சாங்க, அது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். மோஸ்ட்லி அக்ரிகல்ச்சருக்கு சீட் வெரி இம்பார்ட்டன்ட். சீட் இல்லாம அக்ரிகல்ச்சர் நடக்குது, அது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். கரும்பு சொல்லலாம் எக்ஸாம்பிள், சுகர் கேன். The thing is, அரிசி, பருப்பு, கோதுமை, தானியங்கள் எல்லாமே சீடு வேணும் விளைவிக்கிறதுக்கு. டீஹைட்ரேஷன் அண்ட் டார்மன்சி. டீஹைட்ரேஷன்னா வாட்டர் இல்லாம இருக்கிறது, வித்தவுட் வாட்டர்.
டார்மன்சினா உறக்க நிலை ஆஃப் மெச்சூர் சீட்ஸ் ஆர் crucial for storage of seeds which can be used as food throughout the year and also raise crop. ஒரே நிமிஷங்க, லேப்டாப் சுவிட்ச் ஆஃப் ஆக போகுதுன்னு. நல்ல கிளாஸ் போயிட்டு இருக்கு. உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு, இன்னைக்கு இந்த ஆள் ஏதோ பவர்ஃபுல்லா இருக்கானே, என்னாச்சு இந்த ஆளுக்கு லூஸ் மாதிரி. இன்னைக்கு கிளாஸ் கூட நல்லா போயிட்டு இருக்கேன்னு கூட ஃபீல் பண்ணுவீங்க. யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, அப்புறமா உங்க டவுட்டை கேட்டுக்கலாம். ஓகே, megaspore. Sir, in megaspore, explain funicle and hilum part alone. Funicle and hilum part நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்கெலிட்டல் சிஸ்டம் ப்ராக்டிக்கல் சிலபஸ் டீச் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் பண்ணிடலாம். ஓகே, ஃபியூனிக்கல் ஹைலம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இதை முடிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபியூனிக்கல் ஹைலம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதை முடிச்சிடலாம். ஓகே, ஸோ அடுத்த சீசன் வரைக்கும் இப்போ ரைஸ் வந்து எடுத்திருக்கோம்னா அது வந்து நம்ம ஃபுட்டா அதை ஸ்டோர் பண்ணி நெல்லுல இருந்து அரிசி எடுக்கிறாங்க, அதை லாங் டியூரேஷனுக்கு ஃபுட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டன் கணக்குல, கிலோ கணக்குல, எப்படியோ நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி. பிசினஸ் பீப்புளா இருந்தா டன் கணக்குல வச்சிருப்பாங்க. ஃபேமிலியில நம்ம ஒரு அட்லீஸ்ட் 1 month 2 months 3 months எல்லாம் 1 yearக்கு தேவையான அளவு கூட வாங்கி வைக்கலாம். பிகாஸ் அது கெட்டு போகாது, தண்ணி போய் படாத வரைக்கும். நெக்ஸ்ட் திங், நமக்கு வந்து அடுத்த சீசனுக்கு பயிரிடுறதுக்கு விதை நெல் சீடு எடுத்து வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கு காரணம் அதுல தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கிறது, உறக்க நிலையில, இன்ஆக்டிவ் ஸ்டேஜ், மெட்டபாலிக்கலி இன்ஆக்டிவ் ஸ்டேஜ்ல இருக்கிறது. Can you imagine agriculture in the absence of seeds or in the presence of seeds which germinate straight away soon after formation and cannot be stored? வாய்ப்பே இல்ல ராஜா, நோ. அக்ரிகல்ச்சரை நீங்க 2 விதத்துல யோசிக்க முடியுமான்னு கேக்குறாங்க. ஒண்ணு, சீடே இல்ல, அக்ரிகல்ச்சர் பண்ண முடியுமா? நெல்லு, சோளம், கம்பு இதெல்லாம் எப்படி விளை வைக்கிறது? வாய்ப்பு இல்லை. சீரியல்ஸ் எல்லாம் விளைவிக்க, தானிய வகைகள் எல்லாத்துக்குமே அக்ரிகல்ச்சருக்கு சீடு வேணும். 2வது, ஒரு சீடு ஃபார்ம் ஆன உடனே அது ஜெர்மினேட் ஆயிடும். டார்மன்சி, டீஹைட்ரேஷன்ங்கிறதெல்லாம் கிடையாது. அப்படி நினைச்சு பார்க்க முடியுமா? அப்படி இருக்க முடியாது. அக்ரிகல்ச்சர்ங்கிறது மழை காலத்துலதான் நம்ம சில தானியங்கள்லாம் விளைவிக்க முடியும். வெயில் காலத்துல மே மாசம் போய் நம்ம அறுவடை செஞ்சுட்டு இருக்க முடியாது, இல்ல பிளான்டேஷன் பண்ணிட்டு இருக்க முடியாது, வெயில் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ தட் அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அந்த பர்டிகுலர் பிளான்ட் எல்லாம் பிளான்டேஷன் பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் அது என்ன பண்ணணும்? சீடை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ நமக்கு அக்ரிகல்ச்சர் வித்தவுட் சீட் இஸ் நாட் பாசிபிள். அந்த சீடு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும், அப்பதான் அக்ரிகல்ச்சருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹவு லாங், என்ன போய்கிட்டே இருக்கு. ஓகே, ஒரு 3 பேராகிராஃப் இருக்கு. How long do the seeds remain alive after they are dispersed? The changes from species to species. இது நீங்க ஜெனரலா சொல்ல முடியாது. ஒரு சீடு எவ்வளவு நாளைக்கு உயிரோட இருக்கு டிஸ்பர்ஸ் ஆனதுக்கு அப்புறம், அதாவது செடியை விட்டு கலண்டு வந்ததுக்கு அப்புறம். This period again varies greatly species to species. In few species the seed lost viability within few months. அதுக்கப்புறம் அந்த சீடு முளைக்கவே முளைக்காது. இந்த few months குள்ள முளைச்சாதான். Seeds of a large number of species live for several years. So சில நிறைய தாவரங்கள்ல சீடு வந்து ரொம்ப வருஷத்துக்கு இருக்கும், எப்ப நட்டு வச்சாலும் முளைக்கும். Some seeds can remain alive for hundreds of years. அதுதான் சீட் பேங்க்லாம் உருவாக்கி டப்பால போட்டு வச்சிருவாங்க. There are several records of very old yet viable seed. Viableனா அது இப்ப நட்டு வச்சாலும் முளைக்கும், ரொம்ப வருஷம் அது ஆயிடுச்சு அந்த சீடு ஃபார்ம் ஆகி. The oldest seed is that a lupinus arcticus. Lupinus arcticus. நீட் கொஸ்டின் நோட் பண்ணணும். எக்ஸ்கவேட்டட், அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க, தோண்டி எடுத்தாங்க, மண்ணை தோண்டி உள்ள ஆழமா தோண்டி பார்த்தப்ப இருந்துச்சு. ஃப்ரம் ஆர்டிக் தூந்திரா. தூந்திரானா அது ஐஸா மட்டும்தான் இருக்கும். ஆர்டிக் ரீஜன்ங்கிறது ஆர்டிக் கான்டினென்ட்ல இருக்கிறது. அங்க பீப்புள்லாம் சர்வைவ் ஆகிறது கஷ்டம். The seed germinated and flowered after an estimated record of 10,000 years of dormancy. 10,000 வருஷம் அது உறக்க நிலையில இருந்துச்சு. லூபினஸ் ஆர்டிகஸ், ஆர்டிக் ரீஜன்ல இருந்து எடுத்ததுனால அதுக்கு பேரு ஸ்பீசிஸ் பேரு ஆர்டிகஸ்னு வச்சுட்டாங்க. A recent record of 2,000 years old viable seed is of the date palm. இப்போதைக்கு ரீசெண்டா கண்டுபிடிச்சது என்ன? ஓல்டஸ்ட் லூபினஸ் ஆர்டிகஸ், ஆர்டிக் ரீஜன்ல இருந்து எடுத்ததுனால. இப்ப ரீசெண்டா எடுத்த ஓல்டஸ்ட் சீடு 2000 வருஷம் பழமையான ஒரு பேரிச்சம்பழத்துல இருந்து எடுத்த
சீடு டேட் பாம். ஃபீனிக்ஸ் டாக்டைலிஃபெரா. ஃபீனிக்ஸ் டாக்டைலிஃபெரா discovered during archaeological excavation. Excavation பண்ண தோன்றாங்க at King Herod's palace near the Dead Sea. So King Herod என்ன பண்ணிருப்பாரு, அப்படின்னு துப்பி இருப்பாரு. அது போய் எங்கேயாவது புதஞ்சிருக்கோம். இப்ப அது அவரு துப்பி போட்ட கொட்டை நமக்கு கிடைச்சிருக்குது. அது ஜெர்மினேட் ஆகக்கூடிய வயபிள் கண்டிஷன்ல இருக்கு. 2000 வருஷம் பழமையானது. After completing a brief account of sexual reproduction of flowering plants, it would be worth attempting to comprehend the enormous reproductive capacity of some flowering plants by asking the following questions. என்னென்ன கொஸ்டின் நீங்க காம்ப்ரிஹெண்ட் பண்ண போறீங்க? காம்ப்ரிஹெண்ட்னா you have to explain it with your understanding. How many eggs are present in an embryo sac? 1. ஒரு எம்ப்ரியோ சாக்குள்ள ஒரு எக் தான் இருக்கும். ஒரு எம்ப்ரியோ சாக்குள்ள ஒரு எக் தான். யூஸ்வலா, ஜெனரலா, சயின்டிபிக்கா, நார்மலா, ஓகே, ஒரு எம்ப்ரியோ சாக்குள்ள ஒரு எக் தான் இருக்கும். 1 embryo sac consists of 1 egg cell. ஓகேங்களா, மறந்துடாதீங்க. How many embryo sacs are present inside an ovule? ஒரு ஓவியூலுக்குள்ள ஒரு எம்ப்ரியோ சாக் இருக்கும். ஒரு ஓவியூலுக்குள்ள ஒரு எம்ப்ரியோ சாக் இருக்கும். How many ovules are present in an ovary? That differs. மூணாவது கேள்வியில தான் ஒரு ஓவரிக்குள்ள ஒரு ஓவியூல் இருக்கலாம், ஒரு ஓவரிக்குள்ள 1000 ஓவியூல் இருக்கலாம், 5 ஓவியூல் இருக்கலாம், 10 ஓவியூல் இருக்கலாம், 100 ஓவியூல் இருக்கலாம். That depends on the species. ஸ்பீசிஸ்க்கு ஸ்பீசிஸ் மாறும். மேங்கோல ஒரு ஓவியூல் தான் இருக்கு ஒரு ஓவரிக்குள்ள. பப்பாயால ஒரு ஓவரிக்குள்ள நிறைய ஓவியூல்ஸ் இருக்கு. சோ ஓவியூல், நம்பர் ஆஃப் ஓவியூல் டிஃபர்ஸ். ஒண்ணுதான் இருக்கணும் அப்படின்னு இல்ல, ஒன்னு இருக்கிறது இருக்கு, 4 இருக்கிறது இருக்கு, 2 இருக்கிறது இருக்கு, 5 இருக்கிறது இருக்கு, 10 இருக்கிறது இருக்கு. ஸ்பீசிஸ்க்கு ஸ்பீசிஸ் மாறும். How many ovaries are present in a typical flower? அதுவும் several ovaries இருக்கலாம். அப்போகார்பஸ், சின்கார்பஸ், கார்பல்ஸ், நம்பர் ஆஃப் கார்பல்ஸ் ஜாஸ்தியா இருக்கலாம் ஒரு ஃப்ளவர்ல. How many flowers are present in a tree? அது எப்படி சொல்ல முடியும்? We cannot count the number, that differs. Okay, so on. இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் நமக்கு தெரியும். என்ன தெரிஞ்சிருக்கு? ஒரு எம்ப்ரியோ சாக்குக்கு ஒரு எக் தான் இருக்கும். டோன்ட் ஃபர்கெட். ஒரு எம்ப்ரியோஸ், ஒரு ஓவியூலுக்குள்ள ஒரு எம்ப்ரியோ சாக் தான் இருக்கும். டோன்ட் ஃபர்கெட். இதுக்கப்புறம் எல்லாமே ஸ்பீசிஸ்க்கு ஸ்பீசிஸ் மாறும் சொல்லிடலாம். ஒரு ஓவரியில ஒரு ஓவியூல் இருக்கலாம், செவரல் ஓவியூல் இருக்கலாம், ஸ்பீசிஸ்க்கு ஸ்பீசிஸ் மாறும். ஒரு ஃப்ளவர்ல ஒரு ஓவரி இருக்கலாம், செவரல் ஓவரிஸ் இருக்கலாம், ஸ்பீசிஸ்க்கு ஸ்பீசிஸ் மாறும். ஒரு ட்ரீல எத்தனை ஃப்ளவர் இருக்கும்னா எப்படி சொல்றது? நிறைய இருக்கும். மெனி ஃப்ளவர்ஸ், அவ்வளவுதான். ஓகே, சில இதுல சிங்கிள் ஃப்ளவர் இருக்கிறதோட இருக்கலாம், பட் ட்ரீ அப்படின்னு வந்துச்சுன்னா செவரல் ஃப்ளவரோட இருக்கும். Can you think of some plants in which fruits contain very large number of seeds? Orchid. Orchid fruit are one such category, and each fruit contains thousands of tiny seeds. So ஆயிரக்கணக்கான சீடு இருக்கும். எதுல? ஒரு ஃப்ரூட்டுக்குள்ள, ஆர்ச்சிட் ஃப்ரூட்ஸுக்குள்ள ஆயிரக்கணக்கான குட்டி குட்டி சீட்ஸ் இருக்கும். Similar in the case of fruits of some parasitic species such as Orobanche striga. மொத்தம் 3 சொல்லிட்டாங்க. ஆர்ச்சிட்ஸ், அதுல thousands of seeds சிங்கிள் ஃப்ரூட்டுக்குள்ள இருக்கு. பாராசைட்டிக் ஸ்பீசிஸ்னா இன்னொரு பிளான்ட் மேல வளர்றது. Orobanche and strigaல எல்லாம் உங்களுக்கு several seeds இருக்கு. Have you seen a tiny seed of ficus? ஆலமரம் இருக்கு இல்லையா, அதுல குட்டியா சீடு இருக்கும். மரம் பெருசு, ஜைஜான்டிக், பட் சீடு குட்டி. How large is a tree of ficus developed from the tiny seed? துளூண்டு சீடுக்குள்ள இருந்து இவ்வளோ பெரிய ஆலமரம் வந்திருக்கு ficus. How many billions of seeds does the ficus seeds produce? லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான, பில்லியன்னா கோடி, கோடிக்கணக்கான சீடை ப்ரொடியூஸ் பண்ணுது. Can you imagine any other example in which such a tiny structure can produce such a large biomass over years? நீம் ட்ரீ, நீம் ட்ரீயோட சீடு விழுண்டுதான் இருக்கு, ஆனா எவ்வளோ பெரிய வேப்ப மரத்தை உருவாக்குது. அரச மரம் குட்டி சீடு எவ்வளோ பெரிய மரத்தை உருவாக்குது. ஸோ தீஸ் ஆர் பீப்பிள் ட்ரீன்னு சொல்லுவோம். அதான். ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் திஸ் கிளாஸ். 2 டவுட் கேட்டிருக்கீங்க. 1, மெகாஸ்போர். மெகாஸ்போர் ஏன் உங்களுக்கு டவுட்டு? கவனிங்க. This is the structure of ovule. Okay, இந்த structure of ovule 2 integument இருக்கு. After fertilization, outer integument becomes
testa, outer seed coat. Inner integuments become tegmen, inner seed coat. Okay, இதுல டவுட் கிடையாது. நியூ செல்லஸ் இருக்கு. நியூ செல்லஸ் ஃபர்ஸ்ட் அன்டிஃபரன்ஷியேட்டட், அதாவது ஒரே மாதிரி ஹோமோஜினஸ் டிஷ்யூவா இருக்கு. இதுல ஒரு செல்லு ஆர்கிஸ்போரியல் செல் சொல்லுவோம், அப்புறம் ஸ்போரோஜீனஸ் செல் சொல்லுவோம். ஸ்போரோஜீனஸ் செல் சொல்றோம். இது மெகாஸ்போர் மதர் செல். ஒரே ஒரு செல் நியூ செல்லஸ்ல இருந்து மெகாஸ்போர் மதர் செல்லா மாறி அதுல மியோசிஸ் நடந்து மெகாஸ்போர் டெவலப் ஆகுது. இந்த மெகாஸ்போர் நியூக்ளியர் டிவிஷன் கண்டினியூஸா 3 நியூக்ளியர் டிவிஷன் மைட்டாசிஸ் 3 மைட்டாசிஸ் நடந்து 8 நியூக்ளியேட் 7 செல்டு எம்பிரியோ சேக்கா டெவலப் ஆகுது. திஸ் இஸ் மெகாஸ்போர். இனிமே உங்களுக்கு இதுல டவுட் வராது. இந்த நியூ செல்லஸ் மிச்சம் இருந்து சீட்லயும் இருந்துச்சுன்னா அது பர்சிஸ்டன்ட் நியூ செல்லஸ் சொல்றோம். அண்ட் எம்பிரியோ சேக் வந்தாச்சு. ஓகே, இதெல்லாம் ஓகே. நெக்ஸ்ட் சார், ஃபியூனிக்கல்னா என்ன? ஃபியூனிக்கல் சி ஓவியூல் இருக்கு. ஓகேயா? இந்த ஓவியூல்ல மெகாஸ்போர் இப்ப பார்த்தோம். ஸ்டாக் ஆஃப் த ஓவியூல் இஸ் ஃபியூனிக்கல் and stalk of the ovule, and this is body of the ovule. This is body of the ovule. This is stalk of the ovule. இவ ரெண்டும் ஜாயின் ஆகிற இடத்துக்கு பேரு ஹைலம். this ஹைலம், இந்த ஓவியூல் வந்து ஓவியூல் பாடி ஆஃப் த ஓவியூல் இருக்குல்லையா, சீடா மாறினதுக்கு அப்புறம் இந்த ஸ்டாக்கை விட்டு கட் பண்ணி எடுப்போம். இங்க ஒரு ஸ்கார் மாதிரி வரும். ஸ்கார்னா தழும்பு மாதிரி. So that is hilum scar அப்படின்னு சொல்லுவோம். ஹைலம் ரிமைன்ஸ் அஸ் ஹைலம், பட் நீங்க அதை கட் பண்ணி எடுத்துறீங்க. ஸ்டாக் ஆஃப் த ஓவியூல் பாடி ஆஃப் த ஓவியூல் ஜாயின் பண்ற இடம், அதை கட் பண்ணி ஸ்டாக்ல இருந்து பிச்சு தானே எடுப்போம். அந்த இடத்துல ஒரு ஸ்கார் வரும். அந்த ஸ்கார் தான் ஹைலம். ஹைலம் ஸ்கார், அவ்வளவுதான். ஹைலம் ரிமைன்ஸ் ஹைலம். மைக்ரோபைல் ரீஜன் ரிமைன்ஸ் மைக்ரோபைல் இன் த சீடு. ஃபியூனிக்கல் ரிமைன்ஸ் ஃபியூனிக்கல் இன் த சீடு. ஸ்டாக் ஆஃப் த சீடுன்னு சொல்லலாம், அதுவும் ஃபியூனிக்கல் தான். After fertilization, funicle remains funicle. Stalk of the ovule becomes stalk of the seed. Hilum ங்கிறது அந்த அட்டாச் ஆயிருக்கிறது. Stalk and body attach ஆயிருக்க part hilum remains hilum. Micropyle remains micropyle. இந்த மூணு ஸ்ட்ரக்சர்லயும் after fertilization changes எதுவும் இருக்காது. That's it. வேற ஏதாவது டவுட் இருக்கா? I hope I cleared your doubt. இன்னும் டவுட் இருந்தா கேளுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்காப்பா? டவுட் கிளியர் ஆயிடுச்சா? டவுட் கிளியர் ஆயிடுச்சா கண்ணு? ஓகே, டவுட் கிளியர் ஆயிடுச்சா தெரியல. வேற யாருக்கு டவுட் இருந்தா நீங்க கேட்கணும், வேற டவுட் இருந்தா நீங்க கேட்கணும்னா கேட்கலாம். ரைஸ் ஹேண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்து கேட்கலாம். ஓகே, யாருக்கும் டவுட் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, டவுட் கிளியர் ஆயிடுச்சு. ஓகே, ஹாப்பிப்பா. ஓகேப்பா. ஓகே, நாளைக்கு காலையில நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். See you all. Thank you. சண்டே அனிமல் டிஷ்யூஸோட சேர்த்து தான், காக்ரோச் அண்ட் ஃப்ராக் மட்டும் இல்லை, அனிமல் டிஷ்யூஸ்லாம் சேர்த்து தான் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ் மெயின்டைன் திஸ். Sunday 9 PM. Thank you.